திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ரீமேக் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து என்னென்ன கிரிட்டிசிசம் வந்திருக்கு, ஒரு ரீமேக் படம் இந்தந்த கிரிட்டிசிசம்லாம் ஃபேஸ் பண்ணும், அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிற ஒரு ஒரு டிஸ்கஷனா வந்து இந்த வீடியோ இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி வந்து நாங்க சென்சார்ஷிப், எஸ்பெஷலி வயலன்ஸ் இன் தமிழ் சினிமான்னு பேசியிருந்தோம். இப்போ அதே மாதிரி இன்னைக்கு ரீமேக் பத்தின ஒரு டிஸ்கஷன் வந்து நம்ம மூத்த பத்திரிகையாளர் சுசீந்தர் ராஜா கூட கலந்துரையாட போறோம். ஆல்ரெடி வந்து நாங்க ஒரு ரீமேக் சீரிஸ் மாதிரி ஒன்று போட்டிருப்போம். அதோட ரீமேக்கே அதை வச்சுக்கோங்க. ப்ரோ சொல்லுங்க, ரீமேக் படம் அப்படின்ட்டு ஒரு இன்னைக்கு அதோட இது வந்து அதோட விகிதம் வந்து குறைஞ்சுக்கிட்டே வர மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து இன்னைக்கு எல்லா படங்களும் வந்து எல்லா மக்களும் பாக்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஓடிடில எல்லா படமும் டப்பிங்ல வந்துருது, எல்லா லாங்குவேஜ்லயும் வரனால மேக்ஸிமம் யாரும் அதை பாக்குறது இல்ல. அப்படி இருக்கையில வந்து ஒரு ரீமேக் படம் இந்த கிரிட்டிசிசம்லாம் ஃபேஸ் பண்ணணும்னு எதை நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் இருக்கு. ஆடியன்ஸ் வந்து ரெண்டு டைப்பா சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து படம் அப்படியே எடுத்துட்டா, படத்தை என்ன பண்ணிருக்கான் அப்படியே எடுத்துட்டா, அது எடுக்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒண்ணு வரும். இன்னொன்னு ஏதாவது சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம், ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் புதுசா காட்டலாம், நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி, நம்ம நேச்சர், நம்ம லேண்ட்ஸ்கேப் தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டா அவ்வளவுதான். ஒரிஜினல் ரீமேக் எடுத்துட்டான், நல்லா இருந்த சீன் எல்லாம் மாத்தி கேவலமாக்கிட்டான், அப்படியே எடுத்துருக்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட் எல்லா ரீமேக் படத்துக்கும் கண்டிப்பா வரும். ஓகே, இப்போ இதே கிரிட்டிசிசம் வந்து எல்லா மீடியம்லயும் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கதா நான் பார்த்துட்டு வரேன். ஈவன் ஒரு ஹாலிவுட் மூவில இருந்து காமிக்ல இருந்து ஒரு கார்ட்டூனா அடாப்ட் பண்ணா கூட, காமிக்ல இந்த மாதிரி இருக்குது, இவங்க ஏன் இதுல இப்படி மாத்துறாங்கன்னு கூட ஒரு இது இருக்கு. கார்ட்டூன் அடாப்ட் பண்றாங்கன்னா அதுல கூட அந்த ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி இல்லை, இதுல வேற மாதிரி, அவன் கை எப்படி வச்சிருக்கான், கார்ட்டூன்ல எப்படி இருக்கு அப்படின்ட்டு வந்து அதுக்கு வந்து கிரிட்டிசிசம் வரும். இந்த மாதிரி கிரிட்டிசிசம் தான் வந்து உலகம் ஃபுல்லா இருக்கு, இது தமிழ் சினிமான்னு மட்டும் இல்ல. இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ ரீமேக்ல ஃப்ரெஷ்ஷா பாக்குறவங்களுக்கு அது புதுசா தான் தெரியும். என்னன்னா அந்த இப்ப தமிழ்ல ஒரு படம் ரீமேக் ஆகுது, அதை பாக்குறவனுக்கு அது புதுசா தான் இருக்கும். ஏன்னா ஒரிஜினல் பாத்துருக்க மாட்டான். அதே ஒரிஜினல் பார்த்தவன் வந்து ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணுவான். அதை டைரக்டா பார்த்துட்டு ரீமேக் பாக்குறவனுக்கு தான் அந்த கம்பேரிசன் வரும், எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லைன்ட்டு. அதே வந்து ஃப்ரெஷ்ஷா போயிட்டு ரீமேக்கை பாக்குறவனுக்கு அந்த இஷ்யூ தெரியாது. ஏன்னா இது நல்லா இருக்கா நல்லா அவ்வளவு தெரியும், ஏன்னா கம்பேரிசன் அவனுக்கு தெரியாது, ஏன்னா முந்தின படம் அவன் பாத்துருக்க மாட்டான். ஸோ அந்த கம்பேரிசன் இருக்காது. நீங்க சொல்லும் போது எனக்கு இந்த படங்கள்லாம் ஞாபகம் வருது. தமிழ்ல வந்து மாதவன், ஸ்ரதா ஸ்ரீநாதன், மாறா அந்த படம், அது வந்து துல்கர் சல்மான் மலையாளம் நடிச்ச என்ன படம், காளியா கலியா, சார்லி படத்தோட ரீமேக். தமிழ்ல பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிறைய ட்விட்டர்லயே பார்த்தேன், அவரே மென்ஷன் பண்ணி அவரே தேங்க்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாரு. அது நல்ல ரீமேக் தான், நல்லா தான் இருந்துச்சு, தமிழ்ல நல்லா தான் இருந்துச்சு. ஆனா என்னன்னா அது மலையாளத்துல பார்த்துட்டு தமிழ்ல பார்த்தவங்க சொதப்பி இருந்துச்சு. நான் ரெண்டுமே பார்த்தேன், எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சு. தமிழ்ல நிறைய டீடைலிங் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, மாதவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருந்துச்சு, அந்த மீன் கதையெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தாங்க. ஒரிஜினல் வந்து வேண்டாத வேலையா பாக்குறாங்க ஆடியன்ஸ் மத்தவங்க. ஆமா, ஒரிஜினல்ல வந்து என்னன்னா அவங்க ஹீரோ ஹீரோயின் சேர்றதான் கதை, ஆனா இதுல வந்து தாத்தா பாட்டி சேர்த்து வைக்கிறதா கதை. சோ இது கொஞ்சம் புதுசா இருந்துச்சு பாக்குறது. அது இல்லாம இது லென்த்தா போகுது, அது நிறைய ரீசன் சொன்னாங்க. சார்லியுமே லென்த்தா தான் போகும், ரெண்டுமே ஸ்லோ பேஸ் மூவி தான். தமிழ்ல வந்து என்னடா மோக்கேன்னு கேட்டா ரொம்ப நேரம் போகுது படம் அப்படின்னு, சார்லியுமே ஸ்லோவா நீட்டா போற படம் தான். இப்ப இன்னொரு படமும் வந்துச்சு, இப்ப ஹாலிவுட்ல ஃபேமஸான ஒரு படம், உலகம் ஃபுல்லா தெரிஞ்ச படம்னு பார்த்தா ஃபாரஸ்ட் கம்ப் அப்படின்னு ஒரு படம். அதை வந்து அமீர் கான் வந்து லால் சிங் சத்தா அப்படின்னு ஆத்லீட்டா இருப்பாரு அந்த படம். அந்த படம் வந்து நிறைய பேர் பார்த்தவங்க வந்து, ஈவன் படம் ஒரிஜினல் ஃபாரஸ்ட் கம்பே பார்த்தவங்க வந்து படம் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி தான் இருக்கு, நல்ல படம் தான், டீசென்டான படம் தான். அந்த படத்துக்கு வந்து ரொம்ப நாள் ப்ரொடக்ஷன் போயிட்டே இருந்துச்சு. ஆரம்பத்துல வந்து அதுல ஒரு ஃப்ரெண்ட் ரோல் ஒன்று வரும், அதுக்கு வந்து நாக சைதன்யா நடிச்சிருப்பாரு. அது வந்து விஜய் சேதுபதி தான் நடிக்க போறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காக வந்து அமீர் கான் வந்து சங்க தமிழ் ஷூட்டிங்க்கு வந்து காரைக்குடி வந்தாரு. வந்துட்டு ஒரே நாள்ல வந்து சொல்லிட்டு, இந்த ரோல்ல வந்து இந்த ரோலுக்காக ஏதோ உடம்பு குறைக்கணும், மிலிட்டரி ரோலு, விஜய் சேதுபதி ஏதோ முடியாதுன்னு சொன்னால அந்த இது நடக்காம போய் அப்புறம் நாக சைதன்யா வந்து இவ்வளவு ப்ராசஸ் நடந்துச்சு அந்த படத்துக்கு. அந்த மாதிரி தகவல் வரும்போதே ஃபாரஸ்ட் கம்பை எதுக்கு ரீமேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன்னா வந்து அந்த படம் வந்து ஒரு கிளாசிக் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு வேர்ல்டு ஃபுல்லா கொண்டாடப்படுது. அப்படிங்கிற ஒரு பட்சத்துல ஒரு புனிதப்படுத்தப்பட்ட லெவல்ல இருக்கு அந்த படம். அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அது கை வச்சா, நம்ம எஃபர்ட் எல்லாத்தையும் போட்டு நல்ல படமாவே கொடுத்தாலும் அது வந்து இந்த மாதிரி பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. கரெக்ட். இன்னொன்னு அர்ஜுன் ரெட்டி, இந்த படம் கண்டிப்பா பாத்துருப்பேன். அந்த படத்துல வந்து வழக்கம் போல ஆல்பா மேல் தான் அவரோடது. அதை வந்து ஹிட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் பெரிய ஹிட். விஜய் தர்மனோட மார்க்கெட்டே பெருசாச்சு அந்த படத்துல. நிறைய என்ன சொல்றது, பேன் இந்தியாவா எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு அந்த டைம்ல தான். அதான் அடுத்தடுத்து கீதா கோவிந்தம்ல பாட்டெல்லாம் ட்ரெண்ட் ஆனாலே விஜய் தர்மனா நிறைய பக்கம் ஃபேமஸ் ஆகும். அந்த பக்கம் அந்த அளவுக்கு அந்த படம் வந்து ஒரு பெரிய இதாச்சு, ட்ரெண்ட் செட் ஆச்சு. அதை வந்து தமிழ்ல ரீமேக் பண்ணாங்க. விக்ரமோட மகனான துருவ வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுத்துடலாம், டெபியூ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. எனக்கே வந்து ஃபர்ஸ்ட் ஹிட் கொடுத்தது வந்து பாலா. என் பையனுக்கும் ஃபர்ஸ்ட் படம் அவர் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இவராவே, ஆமா, பாலா மாமா வாங்க மாமா வாங்க மாமா படம் பண்ண வச்சாங்க.
அவருக்கு அவர் என்ன காண்டில் இருந்தாரோ தெரியல. அவர் வந்து ஏன்டா என்ன ஒரிஜினல் கதையை கேட்டா நான் பண்ண மாட்டேன், என்னென்ன ஏமா நம்பிக்கை இல்லாம ரீமேக் கதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். அந்த படம் வந்து ஒரு சிட்டியில் நடக்கிற மாதிரி படம், அதையே போட்டு ஒரு என்ன சொல்றது, அதுவே கொஞ்சம் சேது ஆல்டர் பண்ண மாதிரி தான் இருக்கும் அந்த படம். நிறைய சீன்ஸ் பேசாம என்ன பண்ணிடலாம், விக்ரம் வந்து நீங்க சேது படத்தை வந்து என் பையனை வச்சு ரீமேக் பண்ணி அதை பண்ணிருக்கணும். வருமான ஒரு படம் எடுத்தாங்க, மறுபடியும் இங்க கேஸ்டிங் எல்லாம் சேஞ்ச் பண்ணி, கேஸ்டிங்கே பெருசா கனெக்ட் ஆகல யாருக்குமே. ஸ்கிரீன் பிளேவில நிறைய சேஞ்சஸ், அந்த பாட்டு கேரக்டர் போல வேலைக்காரமா கேரக்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கிளைமேக்ஸ் நிறைய சேஞ்சஸ் பண்ணி ஒரு மாதிரி படத்தையே ஒரு 1.5 மணி நேரத்துல முடிச்சிட்டாரு. அந்த படத்தை ஸ்கிராப் பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லி அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணி மறுபடியும் என் காசே போனாலும் பரவாயில்ல நான் மறுபடியும் எடுப்பேன்னு சொல்லி அந்த ப்ரொடக்ஷன் டீம் மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. அந்த 2வது டைம் ரீமேக் பண்ணும்போது சந்தீப் ரெட்டி வாங்கவோட அசோசியேட் தான் வந்து தமிழ்ல அந்த படத்தை பண்ணாரு. சோ சேஞ்சஸ்ல எதுவும் பண்ணல, அதுல இருந்து அப்படியே அப்படியே பண்ணாரு. எல்லா கேரக்டரும் இதுல கரெக்டா இருந்துச்சு. ரோல் எல்லா ரோலுமே கரெக்டா ஆப்டா செட் ஆயிருந்துச்சு அதுல. ஆனா ஃபர்ஸ்ட் பண்ணதுல வந்து ரோல் எதுவும் பெருசா கனெக்ட் ஆகல. ஃபர்ஸ்ட் பண்ணது நானும் பார்த்தேன், சரி என்னதான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஆனா ஸ்கிராப் பண்ணிட்டு திரும்ப ரீகாஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ற அளவுக்கு அந்த படத்துல என்ன இருக்குங்கிறது. ஆமா, ஆனா ஃபர்ஸ்ட் என்னன்னா டைரக்டா அர்ஜுன் ரெட்டி பார்த்தவனுக்கும் பிடிச்சிருக்கும், டைரக்டா ஆதித்ய வர்மா பார்த்தவனுக்கும் பிடிச்சிருக்கும். நான் ரெண்டுமே நல்லா எடுத்திருந்தாங்க. இல்ல நான் இந்த இடத்துல பிளேம் பண்றது யாருன்னா, முதல்ல விக்ரம்லாம் நான் அவங்க ஃபேமிலி அதெல்லாம் பிளேம் பண்ண மாட்டேன், பாலா தான் பிளேம் பண்ணுவேன். ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஃபீல் பண்ணிருக்கலாம், வேற ஒரு கதையை வந்து ஒரு ரீமேக் பண்ண சொல்றதுங்கிறது. ஆனா வேணான்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அது சின்சியரிட்டி இல்லாம ஒரு அந்த படத்துல பார்த்தவங்களுக்கு தெரியும் இதான் படம்னு எடுத்துக்கொண்டே வந்து ஃபேமிலியோட எப்படி அவங்க பார்த்திருப்பாங்க. இதான் நம்ம பையன் முதல்ல அவர் துருவோட அக்கா பார்த்திருப்பாங்க, அம்மா பார்த்திருப்பாங்க, அவங்க எப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஏ ரேட்டட் படம் தான், ஆனா அது தமிழ்ல பண்ணும்போது அதே பண்ணிருக்கலாம். இது ஒரு மாதிரி வியர்டா இருந்துச்சு பாக்குறது. வியர்ட் இல்ல, இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட குவாலிட்டியா தெரியும் போல. ஆமா, அதான் சொல்றேன், ஒரு மாதிரி மேக்கப்ல ஒரு மாதிரி பண்ணி அவர் லவ் ஃபெயிலியர் மாதிரி இல்ல, ஏதோ காட்டுவாசி மாதிரி தாடியை கண்ணா பிள்ளைன்னு வளர்த்துக்கிட்டு. நீங்க சொல்றீங்க இப்ப நிறைய படத்துல வந்து ரீமேக் வந்து ஆல்டர் பண்ணிருப்பாங்க, அது சம்பந்தமே இல்ல சீன்ஸ் தான் 2-3 வரும். நிறைய கேரக்டரை தூக்கிட்டாரு, நல்ல நல்ல கேரக்டர்ல அந்த பாட்டி வந்து மோட்டிவேட் பண்ணுவோம், அந்த பாட்டி கேட்டதுக்கு அந்த வேலைக்கிரமா கேரக்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணது. ஆமா, அந்த இதெல்லாம் கொஞ்சம் இதாதான் இருந்துச்சு. நிறைய டைலாக்ஸே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவன் வந்து சிட்டில வளர்ந்த பையன், வில்லேஜ்ல பேசுற லாங்குவேஜ் அதிகம் பேசிட்டு இருப்பான். ஆமா, அந்த எண்டிங்ல போறது ஒரு மாதிரி இருந்துச்சு பாக்குறது. அதே 2வது டைம் எடுத்தோமா நல்லா எடுத்திருந்தாங்க, ஒரிஜினல் மாதிரி ரீமேக்கும் நல்லா. அவரு என்ன பண்ணாருன்னா படம் ஃபுல்லா அர்ஜுன் ரெட்டி பாத்துக்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட போய் ரீமேக் பண்ண கேட்கும்போது என்னடா படம் கிசீனா இருக்கு, சரி இதை மட்டும் எடுத்து கொடுத்துருவோம், மத்த நம்ம பாட்டுக்கு எடுத்து கொடுத்துருவோம். இது இந்த ட்ரோல் வீடியோ பார்த்துருப்பாங்க, போடாங்கி ரோஸ்ட், அந்த டிஸ்கஷன் எப்படி இருக்குன்னே ஒரு அது எனக்கு என்னமோ அது அப்படிதான் இருந்திருக்கும்னு தோணுது. அப்படி நடக்கவே நடக்காதனால இப்படிதான் இருந்துச்சுங்கிறத. ஆமா, நம்ம பார்க்காத விஷயத்த சினிமால கண்ணுல கொண்டு வருவாங்களா, அது மாதிரி நம்ம பார்க்காத டிஸ்கஷனை இவர் வந்து நேர்ல காமிச்சிருக்காரு. இந்த படம் இப்படிதான் உருவாயிருக்குன்றத காமிச்சிருப்பாங்க. அப்படி எடுத்ததான் இந்த படம். 2 டைம் ரீமேக் ஆச்சு. ஒரே படம் ரீமேக் ஆனதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸ்கிராப் ஆகி மறுபடியும் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனப்பதான் வச்சு கழுவி ஊத்தி இழுத்து மூடினாங்க அந்த படத்தை. இது வந்து நான் உனக்கு கத்துக்கிட்டேன் என்னன்னா, நமக்கு ஒருத்தர்கிட்ட நோவே சொல்ல முடியாதுன்னா அந்த வேலையை வாங்கி கண்ணா பின்னான்னு செஞ்சு கொடுத்துருவோம், கேட்கவே மாட்டான். ஆமா, பாவம். என்னன்னா துருவிக்கிற எல்லா ஸ்டேஜ்லயும் பாலாமாமான்னு செல்லமா கூப்பிட்டு இருந்தாரு. ரிலீஸ்க்கு அப்புறம் பாலாமாமா, ரிலீஸ்க்கு அப்புறம் டாக்டர் பாலா பத்தி பேசவே இல்லை. இருந்தாலும் வந்து நம்ம சிரிச்சிட்டு இருக்கோம், அவங்களுக்கு தான் பெயின்ஃபுல்லான இதா இருக்கும். கண்டிப்பா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் படமே டிராப் ஆகி இதாகிறப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும். லியோவே எடுத்துக்கிட்டாலும் அதுல வந்து இங்க ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் மூவி பாத்தீங்கன்னா இவ்வளோ ஃபைட்டு அதெல்லாம் இருக்காது, சும்மா 2 கன் ஷாட் டப்புனா ஃபைட்டே இருக்காது. அந்த கதை வந்து ஆக்ஷன் படத்துக்கான கதைகளும், ஆனா அது வந்து ஒரு டிராமா, வயலன்ஸ் டிராமாவா தான் போகும் இங்கிலீஷ்ல. அது வந்து லோகேஷ் வந்து இங்க பண்ணும்போது ஃபைட்ஸ் அது இதுன்னு உள்ள ஆட் பண்ணாரு, அது கரெக்டா பிளான் ஆச்சு. ஃபிளாஷ்பேக் வந்து அதுல அதுவுமே வந்து ஒரு அடாப்டேஷன் மூவி தான். ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்ங்கிற ஒரு கிராஃபிக் நாவல் வந்து அதை படமா அடாப்ட் ஆச்சு. கிராஃபிக் நாவல்ல சொல்லப்பட்ட பிளாஷ்பேக் வேற, இவங்க சொன்ன பிளாஷ்பேக் வேற. அதை எலாபரேட்டா லியோல வந்து அவங்க அது கூட வெறும் பேச்சுவார்த்தையில வரும் படத்துல ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ். இதுல வந்து ஒரு இவரே வந்து ஓன இது எழுதி அதுதான் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இப்ப இருக்கிற மாதிரி எடுக்காட்டாலும் பிரச்சனை ஆகுது. இந்த படம் வந்து காதலும் கடந்து போகும், அது வந்து நான் ஒரிஜினல் பார்க்கல, ஆனா தமிழ்ல ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஒரிஜினல் பார்த்தவங்களே நிறைய பேரும் இதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னன்னா அந்த படத்துல வந்து பர்சனல் நிறைய கனெக்ட் ஆகும், அந்த விஜய் சேதுபதி கேரக்டர் இருக்கட்டும், ஹீரோயின் கேரக்டர் இருக்கட்டும். அது ஒரு பர்சனல். நீங்க எங்க ரவுடியா இருந்தீங்க, எங்க அபார்ட்மெண்ட் ரவுடியா இல்லைங்க, இல்ல அந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு பொண்ணு வந்து ரேண்டமா ஒரு பொண்ணு வந்து நல்ல ஃப்ரெண்டா வருது, அந்த மாதிரி சொல்றாங்க. பர்சனலா எங்க உங்களுக்கு நடந்தது, எங்க நடந்துச்சு உங்களுக்கு? நிறைய இடத்துல நடந்து வேணாம் விடு வேணாம் வேணாம். இவர் காதலும் கடந்து போகும் வந்து ஒரு பிரான்சைஸே எடுக்கலாம் அப்படி பார்த்தா, அத்தனை கதைகள் இருக்கு.
இப்போ வந்து ஒரு கிளாசிக்கா பாக்குறாங்க காதலும் கடந்து போகும். எனக்கு அந்த நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கையில ஒரு 12th 11th படிக்கையில வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்பையில வந்து அந்த படம் வந்து ஒழுங்கா போகல. ஆமா நானே போஸ்ட் பார்ப்பேன், என்னன்னா கக போன்னு வச்சிருக்கேன், நான் மட்டும் போயிருவேன். இல்ல அந்த பாட்டை இரிட்டேட் பண்ற மாதிரி தான் ஆமா, ஒரு மாதிரி இருக்கும் போட்டுக்கிட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப பாக்கும்போது அந்த பாட்டோட அர்த்தம் நம்ம இது எங்க அர்த்தம் சொல்லுங்க, அர்த்தம் என்ன சொல்லுங்க. அவனுக்கு கேட்க போறான் நான் வந்து அது வந்து இல்ல அந்த ரிவ்யூவாவே பார்த்தோம்னா சூதுவ மாதிரி ஒரு படம் கொடுத்த டைரக்டர் இதை எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தாட்டம். ஆனா போக வந்து அது எமோஷனலா நிறைய பேரால கனெக்ட் பண்ண முடிஞ்சது. கில்லி வந்து ஒரு ஆல்டரும் பண்ணி ஒரிஜினலோட சூப்பராவும் இருக்குன்னு பேர் வாங்க முடியும்னு ப்ரூவ் பண்ண படம். கில்லில வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து ரீமேக் பண்ற ஐடியாவே இல்லன்னு தான் சொன்னாங்க. இப்போ தரணி கிட்ட வந்து 2 ஸ்டோரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன். இந்த மாதிரி ஹீரோயினை காப்பாத்துற மாதிரி ஒரு ஸ்டோரி, ஹீரோ வந்து இந்த மாதிரி கபடி விளையாட ஜெயிக்கிற மாதிரி நினைக்கிறேன், சரியா தெரியல. 2வது வந்து ஒரே ஸ்டோரியா வந்து மகேஷ் பாபு அந்த ஒக்கடோட இருந்திருக்கு. சரி விஜய் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் இந்த 2 ஸ்டோரி சொல்லி ஓகே பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தாரா. அப்புறம் சரி அங்கேயே இருக்கே அப்படின்ட்டு அந்த நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு சரி எதுக்கு ரீமேக் ரைட்ஸ் வாங்கிக்கலாம்னா வாங்கி இவர் நிறைய எலமெண்ட் சேர்த்து கில்லி படமா பண்ணார். இப்போ கூட ரீரிலீஸ்க்கு நிறைய எதிர்பார்ப்புள்ள படம் அதுதான். அடுத்து ரொம்ப விஜயோட நிறைய படம் ரீரிலீஸ் ஆகுது. ஆனா எல்லா படம் தாண்டி கில்லிக்கு தான் ஃபேன்ஸ் ரொம்ப வெயிட் பண்றாங்க. அதுக்குதான் டீசர் போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு மத்த எந்த படத்துக்கும் பண்ணல. சும்மா வந்துச்சுன்னா அப்படியே ரேண்டமா ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இப்ப கூட போக்கிரி படம் ஓடிட்டு இருக்கு. ரீரிலீஸ்ல அதிக எதிர்பார்ப்போட அடுத்து காத்துட்டு இருக்க படம் தான் கில்லி. இப்ப இந்த ரீரிலீஸ் ட்ரெண்ட் கொஞ்சம் குறையுதுன்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல கில்லி அதிக எக்ஸ்பெக்டேஷனோட வருது. சோ அந்த அளவுக்கு வந்து அந்த படம் இன்னும் மக்கள் மனசுல நின்றுட்டு இருக்கு. நமக்கு இந்த ரீரிலீஸ் இந்த இது வந்து ஒரு நைட்மேரா வந்து மாறிக்கிட்டு இருக்கு நம்ம சினிமாவோட. இது இப்போ வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப ஒஸ்ட் ஃபேஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒஸ்ட் ஃபேஸ் மனம் தெரியல, 3 மாசம் தான் ஆகுது. இன்னும் பெரிய பெரிய படங்கள் அது நல்லாவும் போலாம் போலாமலும் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா வர்றதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப மந்த நிலையில இருக்கு தமிழ் சினிமா அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, மலையாளம்ல வரிசையா வந்து ஹிட் வருது. ஆவேசம், கோட் லைஃப் சரி கொஞ்சம் ஒரு 2 படத்துக்கு படுத்துருவாங்கன்னு பார்த்தோம்னா வரிசையா வர்றாங்க. ஆவேசம் படம் வந்து நல்லா பிக்கப் ஆகி டாக்கு ஃபயரா போயிட்டு இருக்குது. இதுக்கிட்ட தமிழ்ல வந்து ஜிவி பிரகாஷுக்கு வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் முன்னாடி இதை பண்ணிட்டு இருந்தாரு. வரிசையா படமா அடிச்சு ஒரு மாசம் ஒரு 5 படம் 6 படம். போன வருஷம் பெருசா படம் வரல, ஏதோ 1-2 படம் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த வருஷம் பார்த்தா வாரத்துக்கு ஒரு படம் வருது. இந்த யோகி பாபு நடிச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாரம் ஒரு படம் வரும். அவர் அந்த படத்துல இருந்திருக்கவே மாட்டாரு, தலையை காமிச்சிட்டு போயிருப்பாரு, போஸ்டர் எல்லாம் பெருசா போட்டு அவர் தான் நடிச்ச மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. அது இப்ப அந்த டெம்ப்ளேட்டே ரிப்ளேஸ் பண்ணிடலாம், விஜய் சேதுபதி போட்டு இவருக்கு பதில். ஆமா, அந்த அளவுக்கு வந்து வரிசையா படம் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் 2 படம் வெயிட்டிங்ல கூட இருக்கு. ஜிவி பிரகாஷ் வந்து நடிச்சது வந்து இதாயிருச்சு. லைக் அவரு அந்த படங்களை வந்து தேங்கி ரொம்ப லேட்டா ரிலீஸ் ஆகிற மாதிரி யாராலையும் அவ்வளவு படம் வந்து டக்கு நடிக்க முடியாது. மலையாளம் ஆக்ட்ரஸ் வந்தாதான் அதெல்லாம் முடியும். ரொம்ப இந்த படத்தை வந்து ரொம்ப நம்பி இருந்தாரு. கல்வன் படத்தையும் ரிபல் படம் அவர் வரிசையா வந்து கொஞ்சம் அது கண்டென்ட்டா ஸ்டோரி லைனும் நல்லாதான் இருக்கும் போல. இப்ப டியர் கூட அதுக்கு வந்து சரி நல்லா சூஸ் பண்ணி இது பண்றாங்க, அது பேக் ஃபயர் ஆகுதோ அப்படி எனக்கு தோணுது. அதான் டக்கு ரிலீஸ் பண்றதுனாலயுமே வந்து மக்களோட எல்லா படத்தையும் பார்க்க முடியாதுல்ல. இப்ப ஏதோ ஒரு 1 மாசம் 1.5 மாசம் கேப்ல வந்தா சரி இது பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னு அடுத்த படம் போலாம், இல்ல போன படம் தான் நல்லா இல்லை இந்த படம் நல்லா இருக்குன்னு போலாம். ஆனா அடுத்தடுத்து விடும் போது என்ன வந்துகிட்டே இருக்கு, எல்லா படமும் மொக்கையா இருக்கும் போல, அதனால சீக்கிரம் ரிலீஸ் பண்றாங்க ஐடியா கூட இருக்கு. மலையாளம் இண்டஸ்ட்ரி மட்டும் எப்படி போறாங்க, வாரத்துக்கு விடுவாங்க. இல்ல அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் டாக் வந்துட்டே தான் இருக்க போகுது. அங்க வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து சின்ன படம் வந்தாலும் நல்லா தான் எழுதுறாங்க, பெரிய படம் எழுதுறாங்க. ஆனா இங்க வந்து சின்ன படத்துக்கு யாரும் எழுதுறது இல்ல, பெரிய படத்துக்கு அதிகமா. சின்ன படத்துக்கும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு அந்த மலையாளம்க்கு ஒரு பிரைஸ் இங்க வரலையோ தோணுது. ஆமா, ரிவ்யூவரும் பெருசா எழுதுறது இல்ல யாருமே. ஒரு சின்ன படம் தானே நல்லா இருக்குன்னு ரொம்ப ரேரா தான் ஒரு மாதிரி தோணுது. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்னது? நீ நிறைய வந்து படம் வந்து ப்ரொடியூசர் நானே நடிக்கணும், நானே ப்ரொடியூசர் நானே ஹீரோ நடிக்கணும்னு சொல்றதுனால நிறைய சின்ன படங்கள் வந்து அவரே கதை எழுதிட்டு வந்துடுறாரு. அந்த கதை நல்லா இருக்கு சொல்லிட்டு அவங்களே எடுக்கிறது. இந்த மாதிரி நிறைய படம் வந்துருது, மாசத்துக்கு ஒரு 2-3 படம் இந்த மாதிரி வந்துருது. நீ இந்த பக்கம் போஸ்டர் எல்லாம் பார்த்தாலே தெரியும், கோடம்பாக்கம் சைடு அங்கெல்லாம் பார்த்தாலும் நிறைய போஸ்டர் இருக்கு, இப்படி ஒரு படம் வருதானே தெரியாது. ஆமா, அந்த மாதிரி நிறைய படம் வரனால மேபி சின்ன படம் அதை போய் 2-3 பேர் யாராவது தியேட்டர்ல பார்த்துட்டு விரக்தியில வந்து சின்ன படம்னால இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சு கூட வாய்ப்பு இருக்கு. அது உண்மைதான். நம்ம ஏதாவது ப்ராமிசிங்கா ஏதாவது பண்ணாதான் வந்து இல்ல இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வழி அப்படின்னு என்னோட ஒப்பீனியன் இது. ஏதாவது ஒரு பாப் ஆர்டிஸ்டோட கொலாபரேட் பண்ணி இந்த கட்சி சேர அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு ஆல்பம் விட்டு
இன்ஸ்டாகிராம்ல உலா விட்டாங்கன்னா கொஞ்சம் படம். ஆமா, அது யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய வருஷத்துக்கு செலவு பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன்ல நிறைய கோட்டை வரும். ஆமா, ப்ரொமோஷன் கண்டிப்பா. ஆனா அப்படி ஒரு படம் வருதுன்னு நிறைய பேர் தெரியாதுல்ல. ஹெலன் ஒரு படம் இருக்கு மலையாளத்துல, லால் ஆனாபென் நடிச்சிருப்பாங்க. வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் படம். ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய மால்ல ஒரு இது இருக்கும், KFC மாதிரி ஒரு கடை. அதுல வந்து ஃப்ரோசன் சிக்கன்லாம் வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு வால்ட்டுக்குள்ள அந்த பொண்ணு மாட்டிப்பா. நைட் ஃபுல்லா அங்க இருப்பா, ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ரொம்ப மைனஸ்ல இருக்கும். அந்த இடத்துல மாட்டிப்பா, எப்படி தப்பிக்கிறன்றதான் கதை. ஸோ அந்த படத்தை வந்து தமிழ்ல ரீமேக் பண்ணாங்க. அந்த படம் அங்கே பெரிய ஹிட், நிறைய ரிவ்யூ பாசிட்டிவா வந்துச்சு. அது தமிழ்ல பண்ணாங்க. தமிழ்ல வந்து அசோக் செல்வரின் மனைவி, ஆமா, அவங்களும் அப்புறம் அவங்க அப்பா 2 பேர் நடிச்சிருந்தாங்க. அவங்க பேர் என்னது, அசுரன். அவங்க பேர் அருண் பாண்டியன், கீர்த்தி பாண்டியன் 2 பேர் நடிச்சிருந்தாங்க. ஒரிஜினல் வந்து அப்படியே தான் பண்ணாங்க, சீன்லாம் சேஞ்சஸ் பண்ணல. ஏதோ 1-2 சீன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருந்தாங்க நினைக்கிறேன், பெருசா எதுவும் ஆட் பண்ணல. அந்த இதுல வந்து லவ் இருக்கும். ஆனாபென் வந்து கிறிஸ்டினா இருப்பாங்க. அதுல வந்து ஹீரோ வந்து முஸ்லீமா இருப்பாரு. ஹீரோ கிடையாது, லவர் முஸ்லீமா இருப்பாரு. தமிழ்ல வந்துட்டு ஹீரோயின் ஹிந்துவா இருப்பாங்க, பையன் வந்து கிறிஸ்டினா இருக்கும் மாதிரி இருக்கும். கிறிஸ்டினா முஸ்லீமா இருக்கும். நம்ம அது ஒண்ணுதான் சேஞ்சஸ் அங்க பண்ணதுல. இன்னொரு சேஞ்சஸ் என்னன்னா, சேஞ்சஸ் இல்ல, இது வந்து எந்த அளவுக்குன்னா ஓவர் ஆக்டிங்கா இருக்கும் 2 பேரும். ஒரிஜினல் பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் குட்டா இருக்கும். 2மே பார்த்தேன் நானு. ரெண்டும் பெருசா சேஞ்சஸ்லாம் இல்ல. என்னன்னா தமிழ்ல ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. 2 பேரும் சேர்ந்துட்டு ப்ளூ ஸ்டார்லயே அவங்க ஆக்டிங் வந்து நிறைய பேர் ஆமா, வாய்ஸ் மெயினா ஒரு மாதிரி வாய்ஸ் சொல்லலாம். அவங்க வாய்ஸ் அது. ஆமா, டப்பிங் அந்த பண்ண மேபி அந்த ஸ்லாங் வந்து இது ஒட்டாம இல்ல. அந்த ஐ படத்துல எமி ஜாக்சன் பேசுவாங்க. ஆமா, அந்த மாதிரி தான், அந்த மெட்ராஸ் ஸ்லாங் அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இது என்னன்னா 2 பேரும் ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சு. நார்மலா இல்ல எனக்கு இது. என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அந்த படம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய பேர் தமிழ் ரீமேக் பார்க்கல, அந்த நிறைய பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப இதே படத்தை தான் வந்து ஹிந்தியில அதே டைரக்டர் இது பண்ணி, அதுக்கு வந்து மிலி அப்படின்ட்டு ஒரு ஹிந்தியில மலையாள டைரக்டர் தானே, மலையாளத்துல பண்ண டைரக்டர் தான், ஒரிஜினல் டைரக்டர் தான். ஹிந்தில ரீமேக் பண்ணாரு. ஜான்வி கபூர் வச்சு, அவங்க அப்பா தான் ப்ரொடக்ஷன், போனி கபூர். அவரு அந்த ஹிந்தில வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக், அங்க வந்து கொஞ்சம் பெரிய பட்ஜெட் போட்டு பெருசா பண்ணாங்க. படம் சரியா போகல, ஆனா அது ரிவ்யூ பார்த்தோம்னா நல்லாதான் வந்து ரீசெண்டா வந்து. ஆமா, இவங்க பட்ஜெட் பெருசா யூஸ் பண்ணல, ஒரு மாலு அவ்வளவுதான், அந்த ஒரு வால்ட், அது செட்டு தான். ஆனா நல்லா இருந்துச்சு. அதுல பாக்க இதுலயுமே டெக்னிக்கலா தமிழ்லயும் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் தான், கேஸ்டிங் தான் சரியில்லை எனக்கு தெரிஞ்சு. கேஸ்டிங் சரியில்லை, டைலாக்ஸ் ப்ராப்பரா இல்ல. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஒரிஜினலா ஒரு அப்பா பொண்ணு போடும்போது இன்னும் எமோஷனலா கனெக்ட் ஆகும், ஆர்டிபிஷியலா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அதுல வந்து கொஞ்சம் ஃபன்னாவும் இருக்கும், எமோஷனலா இருக்கும் எல்லா கேரக்டரும். இதுல அந்த மாதிரி தெரியல, ஒரு மாதிரி எவ மாட்டேன்னா எனக்கு அந்த மாதிரி ஃபீல்ல தான் இருந்துச்சு. ஒரு கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாத நிலைமையில இருந்துச்சு அந்த படம். விக்ரம் வேதா படம். ஆமா, விக்ரம் வேதா வந்து தமிழ்ல அது பெரிய இந்தியா ஃபுல்லா பேசப்பட்ட படம் தான். புஷ்கர் காயத்ரி வந்து ஹிந்திக்கு போயிட்டு 4 வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப வருஷமா எடுத்துட்டு இருந்தாங்க. எப்பயோ சொன்னாங்க. அப்ப வந்து ரித்திக் ரோஷன் ஏதோ ஒரு படம் வந்துச்சு, வார் வரதுக்கு முன்னாடி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். வார் ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, வந்தது இப்பதான் வந்துச்சு. வார் சூப்பர் 13 ஒரு படம். ஆமா, அதுக்கெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டு ரொம்ப லேட்டா வந்துச்சு. அவ்வளவு லேட், அவ்வளவு பெரிய படமும் இல்ல, அவ்வளவு லேட்டா எடுக்கிறதுக்கு என்னன்னு தெரியல, அது என்ன மேட்டர்னு தெரியல. ஆனா அது டீசென்டான ரீமேக் தான். 2 மாசம் ஷூட் பண்ண முடிக்கிற மாதிரி படம் தான் அது. அது ஏன் அவ்வளவு எடுத்தாங்கன்னு தெரியல. இல்ல, அது நல்ல ரீமேக் தான். யாரும் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்றதுக்கு வேலை இல்ல. இப்ப விஜய் சேது சூப்பரா பண்றாரு, ரித்திக் ரோஷன் சுமாரா பண்றாரு அப்படிலாம் சொல்றதுக்கு வேலையே இல்லை. அங்க வந்து அவரும் அவரோட பெஸ்ட் கொடுத்துதான் அனுப்பிச்சிருப்பாரு. பொதுவா அந்த ஒரு பார்வை இருக்கு, என்னன்னா ஒரு விஷயம் சூப்பரா பண்றோம்னா அதுக்கு அடுத்து பண்றது சூப்பரா இருக்கு, அதை விட கம்மியா இருக்கு. அதோட என்னதான் நம்ம வந்து பெஸ்ட் கொடுத்தாலுமே வந்து அந்த மாதிரி இல்லப்பா அப்படின்ட்டு ஒரு இந்த பிரச்சனை வந்து சீரியலே ஆரம்பிக்குது எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப எங்க அம்மாவே வந்து இப்ப எதிர்நீச்சல் ஒரு சீரியல் தான் டிவில இருக்கு. அதுல வந்து இந்த மாதிரி மாரிமுத்து அவர் வந்து பண்ணாரு. அவரு அந்த சீரியலுக்கு வந்து ட்ரெண்டே ஆரம்பிச்சு நல்ல ரோல்லாம். அவருக்கு அப்போ ஒரு நெகட்டிவ் நேம் கூட வந்துச்சு, போயிட்டு ஒரு பொண்ணோட இதுல போயிட்டு நம்பர் கொடுத்திருந்தாரு. அதெல்லாம் தாண்டி அந்த கேரக்டர் பேசப்பட்டு அந்த அவர் வந்து ஒரு நல்ல ஒரு சோசியல் மீடியாலயே ஒரு மதிக்கப்பட்ட ஒரு செலிபிரிட்டியா மாறிட்டு இருந்து, அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து இளந்தாரி மேன் வந்து உள்ள வந்தாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் அவரோட ஆக்டிங் எல்லாம் வந்து எதுவும் வரல, வீடியோ வரல அதை பத்தி எதுவும் இல்ல. அவர் எது பேசினாலும் வீடியோ வந்து இன்ஸ்டால ட்ரெண்ட் போட்டு யூடியூப்ல கட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. இதுல வரதில்ல. அது என்னன்னா, ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணி டியூன் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த ரோல்லையோ கஷ்டம் தான் போகுது. கரெக்ட். அதே மாதிரி வந்து நிறைய சீரியல் வந்து தெலுங்குல இருந்து தமிழ் டப் பண்றது, ஹிந்தில இருந்து தமிழ் டப் பண்றதுலாம் இருக்கும். என்னோட ரிலேட்டிவ் பெரியமா இருந்திருக்காங்க, அவங்க வந்து கொஞ்ச நாள் வந்து ஆந்திரால இருந்தாங்க. அப்ப ஆந்திரால இருக்கும்போது அவங்களுக்கு அங்க ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த சீரியல் அங்கே ரிலீஸ் ஆயிரும்ல, இங்க வந்து இதான் ஸ்டார்டிங், அங்க எண்டிங் ஸ்டேஜுக்கு போயிருச்சு அந்த சீரியல்.
ஸோ அந்த சீரியல் டெய்லி என்ன ஆகுதுன்னு கதை கேட்டுருவாங்க. கதை கேட்டு இங்க பார்க்கும்போது அந்த அளவுக்கு இல்ல. அந்த அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரிஜினலும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தமிழ் தெலுங்கு ரெண்டுமே தெரியும். அவங்க அந்த சைட்ல இருந்து ரெண்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து தெலுங்கு கதை கேட்டு தமிழ்ல பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இல்லைன்ற மாதிரி தான் சொன்னாங்க. சீரியல்லையுமே ரீமேக் ப்ராப்பரா. ஏன்னா இங்க வந்து படத்துல வந்து சீனை உரி வாரத்துக்கு ஒரு படத்தை உரி எடுத்துடுறாங்க. அது இந்த அளவுக்கு அங்க இருக்கான்னு தெரியல. இங்க அதான் வழக்கம் போல பண்றாங்க. வாரம் அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாளையத்தம்மன் புட்டம்மன் பெரிய இது நமக்கு மேல அவங்க வந்து என்ன சொல்றது, இப்படி கையை நீட்டி இப்படி இதை வச்சு ஃபேமிலி சுத்திட்டு போவாங்க. பாம்பு வந்து படுக்கைய பண்ணிக்குவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. நாகினி இந்த மாதிரி வந்து அங்கேயும் வந்து சில பூதாகரமான விஷயங்கள் நடக்குது. ராவணன் படம் வந்து மணிரத்னம் பண்ணாரு. அந்த படம் வந்து சரியா போல.